ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் புதினா சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு வந்து 2 கட் புதினாவை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் சைட்லேயே அரிசியும் நாங்கள் வந்து 2 டம்ளர் ஊற போட்டோம். அண்ட் மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் கொஞ்சம் அண்டு 2 கிராம்பு, ஏலக்காய் 2 அண்டு பட்டை, கொஞ்சம் சீரகம் அண்ட் கொஞ்சம் சோம்பு. ஸோ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். அண்ட் காரத்துக்கு ஏற்ப க்ரீன் சில்லி 2 அண்ட் மறக்காமல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றி. ஸோ அது ஒரு சைடு எடுத்து வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அண்ட் நல்லா வந்து ஒரு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அண்ட் ஆனியன் வந்து ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து காரம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மிக்சியில் அரைச்சோம்ல, ஸோ அதுக்கேற்ப எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் வந்து அளவு பண்ணி எடுத்துக்கணும். நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் சாப்பிடுவோனால ஒரு 2 வரமிளகா அண்ட் 2 க்ரீன் சில்லியும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குறோம். அண்ட் க்ரீன் பீஸ். ஸோ இந்த புதினா சாப்பாடுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இதுதான். ஸோ இது ஆட் பண்ணிங்கன்னா உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக கொடுக்கும். அண்ட் இது ஒரு வணக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுட்டு அண்ட் கொஞ்சம் கேர்டு. ஸோ எதுக்குன்னா இதுவும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் புதினா சாப்பாடுக்கு. ஸோ இது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு ஒரு 2 விசில் சிம்மில் வச்சு விட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்களேன். உண்மையாகவே இந்த மாதிரி புதினா சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. என்னோடய ரொம்ப ஃபேவரட் டிஷ் வந்து இது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் ஒரு 2K கிட்டாக இருந்துட்டு சமைக்கிறதுலாம் உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. எங்கள் அம்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இதுக்காக வந்து ரொம்ப ஒரு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய பேஜை பார்த்தாவே தெரியும், பேபி ரிலேட்டட் ஃபுட் வீடியோஸ், குக்கிங், பிளான்டிங் தான் இருக்கும். அண்ட் பேபி வீடியோஸுமே வந்து நான் டெய்லியும் எங்கள் பேபிக்கு என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதை தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் எஸ் 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு. ஸோ நீங்கள் இதில் வந்து மஷ்ரூமும் ஆட் பண்ணி செய்யலாம். எங்கள் வீட்டில் மஷ்ரூம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் க்ரீன் பீஸ் மட்டும் வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.